கைஸ், இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நாங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம். ஸோ அதோடைய வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருப்பதியில் சில விஷயங்கள் நான் பார்த்ததும், எங்களோட ஃபேமிலியில் எப்படி ஹாப்பியாக ஜாலியாக திருப்பதி போயிட்டு வந்தோம் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 15 பேர் போயிருந்தோம். எல்லாருமே நம்ம ஃபுல் ஃபேமிலியும் அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, அக்கா, தம்பி ஒய்ஃபு, அக்கா வீட்டுக்காரு பசங்க, என் வீட்டுக்காரு பசங்க எல்லாருமே போயிருந்தோம். 15 பேர். ஸோ இதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்துலேருந்து ஈவினிங் 5:30 மணிக்கு ஸ்ட்ரைட்டாக திருப்பதிங்க. எங்கேயுமே வளைஞ்சி எதுவும் சுற்று வழி போகாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே திருப்பதிக்கு போகிறாங்க. டெய்லியும் இந்த ட்ரெயின் உண்டு. கண்டிப்பாக விழுப்புரம் டிஸ்ட்ரிக், விழுப்புரம், இந்த கடலூர் இந்த சைடு விதாச்சல்லாம் இருக்கிறவங்க திருப்பதிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ட்ரெயினில் போங்க. ஃப்ரீயாகவே இருக்குது. விழுப்புரத்துலேருந்தே கிளம்புறதுனால இந்த ட்ரெயின் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இடம்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. திருவண்ணாமலைக்கு போயிட்டு தான் இந்த ட்ரெயின் ஃபுல்லாகுது. திருவண்ணாமலை கூட்டம் ஏறினதுக்கப்புறம் தான் ட்ரெயின் ஃபுல்லாகுது. அது வரைக்குமே ட்ரெயின் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. போகணுன்னு ஆசைப்பட்றவங்க போகலாம். இதுக்கு முன்னாடி 3:45க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்குது. கொஞ்சம் சீட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் நல்லாவே இருக்குது. போகணுன்னு ஆசைப்பட்றவங்க இதில் போகலாம். மறுபடியும் திருப்பதியிலேருந்து நைட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 2:30 மணிக்கு நைட்டு அங்கே திருப்பதியில் எடுக்கிறாங்க. இதே ட்ரெயின் தான். காலையில் ஒரு 10-11 மணிக்கெலாம் கொண்டு விழுப்புரத்தில் விட்டுருவாங்க. சரிங்களா? சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெயினில் போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா போங்க. திருப்பதிக்கு போயிட்டு கூட்டம் ஒன்றும் அதிகமாக இல்லை. புரட்டாசி மாதம் இருக்கிற மாதிரி கூட்டம் இல்லை. நார்மலாகவே இருந்துச்சு. போயிட்டு நைட்டு ஃபுல்லாக க்யூவில் போயிட்டு நின்று மொட்டை அடிச்சுட்டு டக்கு டக்குன்னு எல்லோரும் குளிச்சுட்டு சாமியை பார்க்க கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு அப்படியே சாமியை பார்க்க போகிற வழியில் டிஃபன் சாப்பிட்டுட்டு, இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமும் நாங்கள் சாமியும் பார்க்கல, கோவிலையும் சுற்றி பார்க்கல. ஸோ இத்தனை வருஷம் டூரில் போயிட்டுருந்தோம். அதனால் எந்த இடமுமே பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கேருந்து சாமியை பார்க்க போவோமா, மொட்டை அடிப்போமா, அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு உடனே சாமியை பார்க்க கூப்பிட்டு போயிடுவாங்க. வேறு எங்கேயுமே சுற்றியே பார்க்க முடியாது. ஆனால் இந்த டைம் என்னோடய தம்பி எல்லா இடத்துக்குமே சூப்பராக சுற்றி காமிச்சான். சாமியை பார்க்குறதுக்கு முன்னாடியே திருப்பதியை ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தாச்சுங்க. எல்லா இடத்துலையுமே இவ்வளோ நாள் இவ்வளோ அழகான இடங்கள்லாம் திருப்பதியில் இருக்கா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு சூப்பரான இடங்கள்லாம் இருந்தது. நல்லாவே சுற்றி பார்த்தோம். என்ன ஒன்று, ஃபோனில் சார்ஜ் இல்லாததுனால எங்களால் நிறைய இடத்துல வீடியோ எடுக்க முடியல. சார்ஜு இல்லாமல் கட் ஆகிடுது. அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ சூப்பராக இருக்குது. நடுவில் பெருமாளை வச்சு இந்த ஃப்ளவர்லாம் ஒரிஜினல் பூங்க. பறிக்கலான்னு ட்ரை பண்ணால் பறிக்கவே முடியல. அவ்வளோ சுற்றி வேலி போட்டு நல்லா கேர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியல. பார்த்து ரசிக்கலாம் அவ்வளோதான். ஆனால் அந்த பூ எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரிஜினல் பூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இதை சுற்றி பார்த்துட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா பெருமாளே நேரில் நிற்கிற மாதிரியே இருக்குங்க. வேறு லெவலுங்க இந்த இடம். எல்லோரும் இங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. செம்மையாக இருந்துச்சு. நாங்களும் கூட எடுத்தோம். வேறு லெவலில் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்படியே பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் எல்லோரும் ஜீப்பில் தான் போகிறாங்க அந்த சாமி பார்க்குறதுக்கு. ஜீப்பில் போனால் கொண்டு போய் அந்த க்யூ கிட்ட இறக்கி விட்டுருவாங்க. ஸோ நாங்கள் ஜாலியாக நம்ம நடந்தே போகலாம், க்யூலாம் வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே அந்த மலை அதெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே ஜாலியாக நடந்தே போனோம். பிரித்திகா பொண்ணை மகாராணின்னு சொல்லிட்டு தம்பியும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்க கையில். அந்த காட்சி சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் திருப்பதிக்கு போனதுக்கான மொத்த செலவுமே என்னோடய அப்பாவோடையது. நாங்கள் யாரும் ₹1 செலவு பண்ணல. எங்கள் அப்பா தான் மொத்த செலவும். எல்லாரையும் பிள்ளைங்கள கூட்டிட்டு ஜாலியாக போயிட்டு வரணுன்னு அவர் ஆசைப்பட்டார்.
வேண்டிக்கிட்டாரு. ஸோ அதை நிறைவேற்றிட்டாரு. எந்த ஒரு செலவுமே நாங்கள் பண்ணல. சாப்பாட்டுலேருந்து பஸ்ஸு எல்லாமே போகிறது வர்றது எல்லாமே ஒரு கல்புராங்கன்னா கூட அப்பா செலவு தான். ஸோ ஃபுல் ஃபேமிலியும் அப்பாவோட செலவில் திருப்பதியை வந்து ஜாலியாக பார்த்தாச்சு. இந்த இடம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நிறைய பேர் இந்த இடத்துல நடந்தே போயிருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜீப்பில் இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் நடந்து போகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி ஜீப்பில் இல்லைன்னா வேனில் அப்படி போயிடுவாங்க கேவுக்கு. கோவில்லேருந்து நாம் மொட்டை போடுற இடத்துலேருந்து கியூவுக்கு நிற்கிறதுக்கு 3 கிலோமீட்டர் தூரம் வரோங்க. அவ்வளோ தூரம் நாங்கள் நடந்தே தான் போனோம். நிறைய பேர் ஜீப்பில் போயிடுவாங்க, நாங்கள் நடந்தே போனோம். சூப்பராக ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ ஓகே காய்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். காய்ஸ், நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 நாகலிங்க பூ மரம் பார்த்தேன். அது வந்து ஃபஸ்ட்டு மரத்தில் வந்து சரியாக எடுக்கல. 2வது மரத்தில் வந்து பூவே பறித்து பார்த்துட்டோம். ஆனால் அவங்க வந்து இதை தொடக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் யார்? எல்லாம் சொல் பேச்சு கேட்குறவங்களா? கதிர்பிள்ளை என்ன செஞ்சான், டக்குன்னு ஒரு பூவை பறிச்சிட்டான். பறிக்காதன்னு சொல்லும்போதே பறித்து அதை வந்து எடுத்து பார்த்தா செம்மையாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு இதழாக கதிர் வந்து பிரித்து காமிச்சிட்டு உள்ளார பார்த்தா அந்த சிவலிங்கம் இருக்குங்க. நீங்களே பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. 2 மரம் இருந்துச்சு. நிறையா இருக்கும் போல், என் கண்ணுக்கு பட்டது 2 மரம் தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. நாங்கள் எல்லா இடமும் பார்த்துட்டு நல்லா அழகாக போனோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சாமியை பார்த்துட்டு கியூவில் போய்ட்டு, இதுக்கப்புறம் ஃபோன் பிடுங்கி வச்சுப்பாங்க. சாமியை பார்த்துட்டு அப்படியே கியூவுக்கு போய்ட்டு சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு ஃபோன் வாங்கிட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு, என்னோடய மொபைலில் 2 தான் சார்ஜ் இருந்தது. ஸோ இதோட வீடியோ முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சூப்பராக ஃபுல் ஃபேமிலியும் போயிட்டு அழகாக சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு எல்லோரும் நல்லபடியாக வந்துட்டோம். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.